இந்த ஆடியோ லான்ச்ல கூட ஏதாவது பேசலாம்னு தமிழக வணக்கம். இன்று நம்முடன் சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அவர்கள் தான் நம்ம நினைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. சரி வாங்க கேட்போம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இதுல முக்கியமா ரொம்ப எதிர்பார்க்கப்படுற போது விஜய் அவர்களோட ஸ்பீச். அப்போ இப்போ திரும்ப அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, என்ன பேச போறாரு தளபதினு. ஸோ நீங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, நீங்க அவரோட பேச்சில் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி இருக்க போது அவரோட பேச்சு? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய படங்கள் வரும்போதெல்லாம் பேசுறாரு இல்லையா. எல்லா படங்கள் பேசும்போதும் தெளிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, பேக் லைன் ஸ்டோரி ஏதோ ஒன்று வச்சுட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த ஆடியோ லான்ச்சில் கூட ஏதாவது பேசலாம்னு அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துருக்கலாம், மேபி, நமக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு, காக்கா கழுகு பருந்து அது இதுன்னு ஓடிச்சு. அப்போ அவங்க ரசிகர்களை தக்க வச்சுக்கணும்னா அது ஏதாவது பண்ணுவார் இல்லையா. அந்த மாதிரி இதுலயும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்போ லியோ படம் கலவையான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு, ஆனா நாங்க சக்சஸ்ன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவர் பேசுறாரா, இல்ல அவர் இப்ப தளபதி 68 நடிச்சிட்டு இருக்காரு, அதுல 2 ரோல் பண்றாருன்னு சொல்றாங்க, அது சம்பந்தமா ஏதாவது பேசுறாரா, இல்ல எதுவுமே வேணாம், நான் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிட போறேன், ஏன்னா அடுத்து நான் வேற ஒரு பாதை எனக்கு இருக்கு, அதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பேசுறேன், சந்தோஷப்படுத்தாம. ஆமா, எல்லாம் எனக்கு வேணும், காமன் ஆடியன்ஸ் வரைக்கும், குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்கும் கவர்ற மாதிரி ஏதாவது பேச போறாரா அப்படின்றத உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வெறும் சினிமா நடிகரா மட்டும் இருந்தாருன்னா போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கும். இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி வர்றேன்றாருல்ல, அப்ப நம்ம வில் வெயிட். நாமளா ப்ரிடிக்ட் பண்ணி இதை தான் பேச போறாரு, இந்த கதையை தான் காப்பி அடிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல போறது இல்லை. அவர் என்ன பேச போறாரு, எதுக்காக பேசுவாரு, அதன் மூலமா என்ன தாக்கம் வரப்போகுது, இந்த ஃபங்க்ஷனே எதுக்காக அப்படின்னு அவர் பேச்சில் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணுவோம். சரி, இவ்வளவு கோடி அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க ஒரு சைடு தியேட்டர் ஓனர் ஒவ்வொருத்தரா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல என்னன்னா, இந்த படம் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ங்கிற மாதிரி இல்ல அப்படிலாம் இல்ல. இது என்னன்னா அவங்களுக்கு ரெவென்யூ கிடைச்சிருக்கு. இப்ப ரெவென்யூ கிடைச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்கல்ல, ரெவென்யூ கிடைச்சிருக்குனாலும் அந்த ஷேரிங் அடிப்படையில லாப விகிதங்கள் இருக்குல்ல, அந்த அடிப்படையில தியேட்டர் ஓனர்களுக்கு குறைவான காசு கிடைக்கிறதுனால இவ்வளவு ஓடி எங்களுக்கு யூஸ் இல்ல, கிட்டத்தட்ட 17 நாள் நாங்க ஓட்டுறோம், 17 நாள் எந்த படமும் வேற படம் வர, ஏன்னா தீபாவளிக்கு தான் அடுத்த படம் வரும், இதுக்கப்புறம் படம் வராது, இதுக்காக நான் எங்களுக்கு லாபமே இல்லாத படத்தை ஓட்டுறோம். ஆனா நீங்க தயாரிப்பு தரப்புல கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல கிடைக்கிற காசு மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு கேன்டீன் வருமானம் வரும், நான் காசு கேட்கறேன்னா, நீங்க பார்க்கிங் கட்டணம் வரும், நான் காசு கேட்கறேன்னா, இது இல்லாம அந்த ஆப் ஒன்று இருக்குல்ல, டிக்கெட் புக் பண்றோம்ல, ஒரு பிரைவேட் ஆப், அந்த பிரைவேட் ஆப்ல டிக்கெட் புக் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கிற தொகையும் தியேட்டர் ஓனருக்கு ஒரு ஷேர் போகும். இந்த காசுல நான் கேட்கறேன்னான்னு கேட்பாங்க. அவங்க அவங்களுக்கு லாபம் இருக்கும், லாபம் இல்லாமலாம் இருக்காது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 5% எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட பெரிய லாபம் தானே. பெரிய படங்கள்லாம் வரும், இது மாதிரி நேரங்கள் வரும்போது அந்த அறுவடை திருவிழா கொண்டாட்டம், அதனால அவங்க எங்களுக்கு அந்த லாபம் போகுதுன்னு சொல்லி ஆதங்கத்துல பேசுறாங்க. தயாரிப்பாளர் நான் போட்ட காசு எடுக்கணுமே, முதல் போட்டேன், பெரிய தொகை போட்டேன், எடுக்கணுமே, அவரு ஆதங்கத்துல பேசுறாரு. இவங்க எல்லாம் பேசினா தப்பு இல்லை, அவங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். இந்த இடையில இருக்கிற ஆட்கள் பேசுறான் பாருங்க, ஐயோ இவனுங்க தாங்க. இப்ப எங்களை மாதிரி விமர்சகர்கள் கூட ஒரு விஷயத்த பேசுறோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்து போயிடுறோம், கடந்து போயிடுறோம் அடுத்தது. ஆனால் இவர்கள் அந்த விட்ட இடத்துல நகரவே மாட்டானுங்க. தயாரிப்பாளரே நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க சமீபத்தில், ஒரு வீடியோ ஏதோ ஒரு கட் பண்ணி போட்டிருந்தாங்க, அதுல தயாரிப்பாளர் லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, என்னோட படம் இந்த லியோ 1000 கோடி வரும்ன்றதெல்லாம் நான் நம்பல, சோ அதை நோக்கி நாங்க போகல, அதற்கு காரணம் நாங்க நார்த் இந்தியாவை கான்சன்ட்ரேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நீங்க பாத்தீங்களா? ஆரம்பத்துல சொன்னார் இல்லைங்களா, இந்த பேட்டியே அவர் பேசிட்டு இருக்காருங்க. அதுக்கு கீழே ஒரு தற்குறி, இப்ப அந்த தற்குறி தான் சொல்ல முடியாது, ஒரு ரசிகன், அவன் ரசிகன் தானே, அவன் போடுறான் கமெண்ட், அத சொல்ல நீ யாரா அப்படின்னு போடுறான். டேய் ஆடா பாவிகளா, உங்களை தற்குறின்னு சொல்லாம என்னடா சொல்ல முடியும்? அவர் தான்டா படத்தோட தயாரிப்பாளரு, அவர் தான் சொல்றாரு, எனக்கு 1000 கோடி வரும்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நோக்கமே இல்லை, நாங்க அதை நோக்கியே போகல. அவரு கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏன் யாருன்னு தெரியாம ஒருத்தன் போடுறான்னா அவன் தற்குறின்னு சொல்லாம அவன் என்ன சொல்றது? நான் இப்படித்தான் இருக்கு சார் இண்டஸ்ட்ரி முழுக்க. சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தினால நிறைய பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் பரிதாபத்துக்குரியவர்களா இருக்காங்க. உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே ஏன்டா இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேசுறவன் பேசிட்டே இருக்கான், அவனுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க, இதுதான் அவனுக்கு வேலையே, பேசுறது, அங்க பண்றது, இங்க பண்றது, அமகலம் பண்றது, சுத்திட்டு இருக்கிறது, இதுதான். குடும்பத்துக்கு எந்த யூஸ் இருக்காது அவனால, அவனுடைய உழைப்பையும் அவன் செய்ய மாட்டான், வெட்டியா உட்கார்ந்துருப்பான். பாத்தீங்களா? அதுதான்
சரி, இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கலவையான விமர்சனம். விமர்சனத்துக்கு அப்புறம் வந்து டீகோட் பண்ணுறேன், ரெண்டாவது ஆஃப் இப்படி, இது வந்து ஃபேக்கு கதை, இது வந்து ஃப்ளாஷ்பேக்கே வந்து ஒரு பொய் அப்படிங்கிற அந்த டீகோடிங், அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு விமர்சகர் பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க. இல்லை, லோகேஷை இப்போ நான் ஒரு பேட்டி பார்த்தேன், ஒரு சின்ன பிட்டு பார்த்தேன் நான். அதில் அவர் சொல்கிறாருல்ல, மன்சூர் அலிகான், அவர் யாரோ மூணாவது ஆளுங்க, லியோவை சொன்னார், மூணாவது ஆளு எவனோ ஒருத்தன், அவன் சொல்கிறான், அவன் சொல்றதை நீங்கள் அது ஃபேக்கு, அதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் கதையே ஃபேக்கா? எதை சொல்லி நீங்கள் 2.25 மணி நேரம் என்ன சொன்ன? இப்ப அடிப்படையில் இதை லோகேஷ் சொல்லிருக்கூடாதுங்க. இது ஏன் சொன்னார் அவருன்னு தெரியல. நீங்க ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் தெரியுமா சில பேருக்குலாம். அவங்களாம் நினைச்சீங்கன்னா நம்ம அறிவாளி, நம்ம என்ன பேசினாலும் நம்ம என்ன சொன்னாலும் பயங்கர புத்திசாலி, நம்ம வைக்கிறது தான் சட்டம் நினைப்பாங்கல்ல. இவன் தான் அடிமுட்டாளா இருப்பான், இப்படி யோசிக்கிறவன் தான். எனக்கு வந்து லோகேஷ் மேல என்ன வருத்தம்னா, நீ ரொம்ப கிளவரா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்க சார். உன் ப்ராடக்ட் தான் பேசணும், நீ பேசக்கூடாது. நீங்க பாருங்களேன், நீங்க நிறைய அப்டேட் கொடுக்குறேன் நிறைய விஷயத்த அள்ளி விட்டுட்டு இருக்காரு. நீங்க அப்படியே கட் பண்ணீங்கன்னா எச் வினோத்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, துணிவு பட டைரக்டர். உடனே அப்படி சொன்னா கூட நம்ம அஜித் ரசிகர்னு சொல்லிடுவான். அந்த டைரக்டர் ரொம்ப பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே பேசினாலும் பல விஷயங்களை ரொம்ப தெளிவா கிளவரா இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்க ப்ராடக்ட் தான் சார் பேசணும், நீங்க பேசக்கூடாது. இப்ப நீங்க வந்து யாரை முட்டாளாக்குறா? ரசிகரை முட்டாளாக்குறியா? பிளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ என்ன சினிமா எடுத்த? இப்ப என்ன சொல்ல போற? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னா, நாங்க இன்னொரு பார்ட் வச்சிருக்கோம், இதுக்கப்புறம் அந்த பார்ட்ல பெருசா வரும். ஏற்கனவே ஒரு கலவையான விஷயம் ஒரு வாட்டி பார்த்தது பத்தல, நீ நான் இது சொல்றதுக்காக நீ இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம்ல சார்? எனக்கு தெரியலங்க. சமீபத்துல ஒரு நண்பர் இது மாதிரி இன்டர்வியூ கேட்கும்போது கேட்டாரு, சார் உங்களுக்கு அந்த படம் முதல் வாட்டி பாத்தீங்க பிடிச்சுதான்னு கேட்டாரு. சார் நான் முதல் பாதி ஏதோ சொல்ல போறாங்க, நான் காத்திருந்தேன், நான் காமன் ஆடியன்ஸா பார்க்கும்போது அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது பாடி சுத்தமா எனக்கு பிடிக்கல சார். எனக்கு வெறும் சண்டை, எனக்கு போர் அடிச்சிருச்சு. சண்டைலாம் நமக்கு ஒத்து வராது சார், அந்த அளவுக்குலாம் வந்து பொறுமை இல்லை சண்டை, அதுவும் ரத்தம் வெட்டு குத்தாவே இருக்கு. ஒரு ஹீரோவா காட்டாம பண்ணிட்டாங்க. நான் என் தரப்பு விஷயத்த பேசினேன். அப்ப சொன்னேன், சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரசிகர் சொல்றாரு, நான் வந்து முதல் வாட்டி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சது, ரெண்டாவது வாட்டி போனேன் இன்னும் கொஞ்சம் பிடிச்சது, மூணாவது வாட்டி போனேன் சூப்பரா இருந்தது, நாலாவது வாட்டி போனேன் அருமையான படம், இப்படித்தான் ஏன் படம் இருக்கணும், அப்படி ரசிகர் இருக்காங்களே, அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னாரு. சார் அந்த ரசிகர் அப்படி இருக்காரு, இது நான் எப்படி பொறுப்பா? 5 முறை பாக்குற அளவுக்கு மனதிடம் அவருக்கு இருக்கு, தைரியம் இருக்கு. என்ன நம்ம ஒரு முறை பாக்குறதுக்கே நமக்கு வந்து முடியல, அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லாமும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த படம் இப்படி என் பார்வையில, அவர் பார்வையில அப்படி, அவர் ரசிகரா இருக்காரு, அவர் பார்வையில அப்படி இருக்கு. அதனால இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்க, காசு எவ்வளவு வசூல் வந்ததுன்னு பாருங்க, தியேட்டர்ல அந்த படம் இருக்கான்னு பாருங்க. சில படங்கள்ல எல்லாம் தியேட்டர் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருப்பாங்க, தியேட்டர்ல படமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு படம், பேர் சொல்ல விரும்பல, அந்த நடிகரும் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், பெரிய உச்ச நடிகர் தான் அவரு. அவர் படம் ஒன்று வந்தது, அந்த இயக்குனரும் பெரிய இயக்குனர், அந்த படத்தை தயாரிச்ச நிறுவனம் பெருசு. ஒரு படம், அவர் வந்து போலீஸா நடிச்சிருப்பாரு. படம் ரிலீஸ் ஆன 2வது ஷோ பிரேக் சென்னையில இருக்கு முக்கியமான தியேட்டர்ல. என்ன படம் சொல்லி தெரிஞ்சிச்சு? அதுக்கு 2வது ஷோ பிரேக், 2வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க சார், கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்படிதான் இருக்கு இண்டஸ்ட்ரி. ஏன்னா அந்த படத்தை இதே மாதிரி இந்த டிராக்கர்னு சொல்லக்கூடிய இந்த சில்வண்டுகள்லாம் என்ன பண்ணி வச்சு தெரியுமா, ட்ரெண்டிங்ல கொண்டாந்து வச்சிருந்தது. அந்த இயக்குனர் பெரிய ஆளு, அந்த நடிகர் பெரிய ஆளு. உண்மையில அந்த நடிகர் நல்ல மனுஷன், நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு, நல்ல மனுஷன், ஹியூமன் பீயிங் உள்ள ஆளு. அதனாலதான் பேர் சொல்ல விரும்பல. நான் டைரக்டரும் பெரிய ஹிட்லாம் கொடுத்தவர் ரைட்டுங்க, எல்லாம் சொல்றேன். டைரக்டரும் பெரிய ஹிட் கொடுத்தவர், தயாரிச்ச நிறுவனம் பெரிய கம்பெனி. ஆனா ஏன்டா எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் ஓடி போயிட்டாங்க. இந்த படமே நாங்க தான் தயாரிச்ச முதல்ல உள்ள வந்தாங்க, அப்புறம் ஓடி போயிட்டாங்க அவங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆடியோ லான்ச் எல்லாம் நடந்துச்சு, பெருசா பயங்கர பிரம்மாண்டமா, இது வரைக்கும் நடக்காத மாதிரி ஆடியோ லான்ச் நடந்துச்சு. நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, குறிப்பிட்டு சொல்றதுக்காக, அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள தூக்கி கொண்டாடி ஒரு இடத்துல வச்சு எட்டி மிதிக்கிறது இருக்குல்ல, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற வேலை அது. இவன் தான் சொல்றான், தலைவா உன் படம் எந்த ரேஞ்ச் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நீ வேற ரேஞ்ச் தலைவா, பாரு எங்க திருமண பக்கம்லாம் நீ தான், உன் பேச்சாதான் இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு சின்ன காமெடி ஒன்று வரும், வடிவேலு காமெடி ஒன்று. தலைவனை கூப்பிட்டு வரும், இவன் அடி வாங்கியிருப்பான், தலைவா நீ வா தலைவா நீ வா தலைவான ரோட்ல கொண்டு அந்த மாதிரி தேரை இழுத்து தெருவில் விடுற வேலை இது. பல பேரு அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அடி வாங்க வைக்கிறானுங்க, என்ன பண்றது நம்ம? சார் இப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயிலர், இப்போ லியோன் போயிட்டு இருக்கு, ஒன்று ரஜினி சார் படம், இப்போ வந்து விஜய் சார் படம். இதில் வந்து டாப் டயரில் இருக்கவர் வந்து அஜித் சார்.
இன்னொருத்தர் அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் விட்டு விலகி லைம் லைட்லாம் விலகி நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்றதுனால அவரை பத்தி ரொம்ப பேசாம இருக்காங்களா, இல்ல அவர் திரும்ப வந்து கோதல இறங்கினா இவங்க 2 பேருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கான எல்லா இது இருக்கு? இல்ல அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அவருடைய பாணியை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவர் வந்து ஒரு களத்துல இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தான் இறங்குவாரு. இந்த தாமதமும் அவரால் இல்லை, அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த பட தாமதம் அவரால் கிடையாது. அவர் வந்து ஒரு இயக்குனரை கொடுக்குறாரு, அந்த இயக்குனருக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு, சரியா அவர் கதை பண்ணி கொண்டு போய் அவர் கொடுக்கல, அவருக்கு அந்த கதை உடன்படல, அதனால இயக்குனர் மாற்றப்படுகிறார். மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு இயக்குனர் வராரு, அவர் கொஞ்சம் மெனக்கடணும், அவரு ஒரு கதை இவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும், அதுக்கு டைம் எடுக்கும், இதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் எடுக்கும். இதுக்கு இடையிலே திட்டமிட்ட பணிகள்னு வருது. பைக் ரேஸ் பணிகள்லாம் எப்பவோ திட்டமிட்ட பணி. வெளிநாடுகள் எல்லாம் நினைச்ச உடனே போய் விசா வாங்கிட்டு இறங்கிட முடியாது. வண்டி எடுத்துட்டு போனோம்னா அதுக்கான பர்மிஷன் எல்லாம் முன்னாடியே வாங்கணும். அப்போ முன்கூட்டியே எல்லாம் வாங்கின பர்மிஷன், திட்டமிட்ட பயணத்தை அவர் மிஸ் பண்ணாம போறாரு. உடனே படத்தை விட்டுட்டு அவர் பைக் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சில பேர் பேசுறாங்க. அத இப்ப இந்த கும்பல் எல்லாம் தற்கூரின்னு சொல்ல வேற என்ன சொல்ல முடியும்? அடிப்படையில யோசிக்கணும் சார், புரியணும் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க விஜய் என்ன பேசினாலும் அதை தப்பா பேசுறாங்க, அஜித் என்ன பேசினாலும் அஜித் ரசிகன். இப்ப நீங்க அவர் வந்து போயிட்டு வந்தவொடனே அடுத்து படத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஏதோ வெளிநாட்டுல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளிநாட்டுல இங்க நடக்குதுன்றது மட்டும் தெரியுது. இப்ப அந்த கலை இயக்குனர் மிலன் இறந்து போறாரு, மரணம் பண்ண பிறகு உண்மை ஆமா அங்கதான் ஆத்தென்டிகேட்டடா நடந்துகிட்டு இருக்குன்னு வெளிச்சத்துக்கு வருது. த்ரிஷா இருக்காங்க, ரெஜினா கசன்ட்ரா இருக்காங்க, நிறைய பேர் அதுக்குள்ள நடிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சய் தத் இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவர் மீட் பண்ணாருன்றது தகவல் தான் இருக்கு, உண்மைய நிலவரம் தெரியல, அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, இவரை கீழே உருட்டின்றுவான் டக்குன்னு நம்மள. அதனால அது அவங்க அறிவிக்கல. சார் அர்ஜுன் கிட்ட கூட பேசியிருக்காங்க சார், அர்ஜுன் கிட்ட கூட பேசியிருக்காங்க. பிக் பாஸ்ல வந்து ஒரு ஆரவ் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சொல்றேன். நிறைய நபர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து இன்னும் எதையுமே ஆத்தென்டிகேட்டடா சொல்லல சார். சோ அதனால சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவர் நிச்சயமா இந்த தளபதி 68 போயிட்டு இருக்கு, இது எப்ப ரிலீஸ்க்கு வரும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் அது வரும்போது ஒரு போட்டி இருக்கும், ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். அடுத்தடுத்து படங்கள் வரட்டும், தப்பு இல்லை சார். நீங்க ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 170 போயிட்டு இருக்கு, இப்ப அதுவும் வேகமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்களும் எப்படியும் கண்டிப்பா முடிச்ச வேகத்துல அடுத்து வந்துருவாங்க. அது முடிச்ச உடனே 171 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லியோல விட்ட இடத்த அவர் வந்து 171 பிடிக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. கைதி 2 காத்துட்டு இருக்கு இவருக்கு. சோ அதனால சினிமா ஆரோக்கியமா இருக்கு. இவ்வளவு பேசுறோம், இன்னும் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள். இப்ப தீபாவளிக்கு வரக்கூடிய படம், தயாரா இருக்கிற படம் நம்ம வந்து ஜப்பான் பட்டைய கிளம்புறது காத்திருக்குது, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இருக்கு. நிறைய படங்கள் வந்து இப்ப நமக்கு வந்து இந்த ஆண்டு நிறைய படங்கள் வரப்போகுது சார். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. கங்குவா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க படம். தங்கலான் அதாவது வேற ரேஞ்சில் உள்ள படம் அது. தங்கலான். லால் சலாம் வந்து இவர் அந்த படம் பொங்கல் வருது. லால் சலாம் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்காரு, ஆனா அது வேற மாதிரியான கதைக்களம். ஆமா. அடுத்து சூர்யா 43, அது சுதா கோங்கராவோட சேர்ந்து அந்த படமும் கண்டிப்பா அடுத்த ஆண்டு கடைசியில வர வாய்ப்பு இருக்கு. பல படங்கள் காத்திருக்குது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி, அப்புறம் தளபதி 68 இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. பெரிய பெரிய படங்கள் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் எண்டுல இருந்தே நமக்கு வந்து பிஸி ஆயிரும் சார். சினிமா ஆரோக்கியமா இருக்கும். பேசுறோம், பேசிட்டு போறான் சார். சினிமா நல்லா இருந்ததுன்னா பாராட்ட போறோம், நல்லா இல்லைன்னா அதே ரசிகன் போட்டு சங்கல ஏறி மிதிப்பான். ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க என்ன முட்டு கொடுத்தாலும் கண்டென்ட் சரியில்லைன்னா நீங்க காப்பாற்றவே முடியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி தான். ஆமா சார். இதுக்கப்புறம் வந்து தளபதி 68 நம்ம விடாமுயற்சி மோதத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா வந்து துணி வாரிசுக்கு பிறகு இல்ல அந்த ஏற்கனவே ஒரு நிகழ்வு அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. அது மாதிரி மோதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் மேபி. ஏன்னா படம் முடிஞ்சாதான் முடிவு பண்ண முடியும். இப்ப படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அவங்களும் ஒரு பக்கம் போறாங்க, இவங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்ப முடிக்க போறாங்க, ஒரே நேரத்துல முடிக்கிறாங்களா, முடிச்சு ரெடி ஆயிட்டாலும் வர்றாங்களா வெயிட் பண்ணி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன, ஏன்னா அந்த காலகட்டத்துல 4 படம் வரும் சார், 4 பெரிய படம் வரும், 4 நல்லா ஓடும். இந்த படம் பார்த்து முடிச்சுன்னா அந்த படத்துக்கு போவோம், அந்த படம் பார்த்து திருவிழா கொண்டாட்டமா இருக்கும். பொங்கல் நாள்ல 3 நாள் 4 நாள் லீவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல் 3 படத்துல ஒவ்வொரு படம் ஓடிட்டு இருக்கும். அதனால வந்து 4 படம் வந்தாலும் தப்பு இல்லை, வர்றது ஒன்னும் ஆரோக்கியமா இருக்கும் சார். அதெல்லாம் வரலாம், அப்பதான் சினிமா நல்லா இருக்கும். தியேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மாற்று வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஓடிடில 1000 படம் நீங்க பாருங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த கொடுக்குற அந்த ஃபீல் இருக்குல்ல, இது தியேட்டர்ல இருக்காது. தியேட்டர் ஃபீல் வந்து நீங்க ஓடிடில கிடைக்காது. சினிமா வந்து இப்படி படம் பார்த்து இதை ரசிக்கிறதுக்கு தான் வாங்க. ரசிகர் மனநிலை இப்ப எப்படி மாறி போச்சுன்னா, ஆபாசமா ஆயிட்டானுங்க, அருவருப்பாயிட்டானுங்க, அடிதடி சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி ஆகுறானுங்க. இதற்கு காரணம் வெட்டு குத்து ரத்தமாவே படத்துல இருந்தா
வேற எல்லா படத்திலையும் சொல்றேன் நான். நீங்க விக்ரமோ பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். குறிப்பா இவன் ஜெயிலர்ல மட்டும் ரஜினியோட ஒரு 45 வருஷ கேரியர்ல ஒருத்தன் தலையை வெட்டி ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்காருன்னா அது இந்த படமா தான் இருக்கும், ஜெயிலர் தான். இதனால என்ன புதுசா சொல்லிட்டாருன்னு தெரியல, சரி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அதனால இந்த வன்முறை கலாச்சாரத்தை ஒழிச்சாலே நல்ல சினிமா வரும் சார். அதுக்கு விதைவிலக்காக தான் தளபதி 68 இருக்குமா சார்? அதோட கதைக்களம் ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா அது ஆக்ஷன் இருக்கும் அதுல. ஆனா இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா அக்லியெல்லாம் ஜாலியான ஒரு கதை, ஹாப்பியா இருக்கும். வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் சார், எதையாவது மசாலாவை தடவி உங்களையும் என்னையும் மூளை செலவு பண்ணி கொண்டாட வச்சிருவாரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க மாநாடுன்னு ஒரு படம் வந்தது இல்ல, மாநாடு படத்துல சிம்பு அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாரு. ஷூட்டிங் ஒழுங்கா வர மாட்டாரு, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அவரையும் அழகா காமிச்சு ஸ்டைலிஷா ஆக்கி படத்தை ஹிட் அடிச்சிட்டாரா, பெரிய பேசு பொருளா மாறிச்சா? முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய வெங்கட் பிரபு தான் காரணம், அது இயக்குனர் தான் காரணம். அந்த மாதிரி மேஜிக்கை தளபதி 68 பண்ணிடுவார். நீங்க தளபதிக்கு அவருடைய அந்த விஜய்க்கு அவர் கேரியர்லயே இந்த படம் அவருக்கு வந்து நிச்சயமாவே நல்ல படமா தான் இருக்கும், அதுல மாற்றமே கிடையாது சார். எல்லா படமும் அப்படி இருக்கணும்னு தான் எடுப்பாங்க சார். கண்டிப்பா யாருமே வந்து மொக்கையாவும் எடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன கான்பிடென்ட் டைரக்டரை பொறுத்த இந்த படம் லியோவோட இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கும் காரணம் என்ன தெரியுமா? லோகேஷோடைய கவனக்குறைவு தான். லோகேஷ் ஒரு போட்ட கால்குலேஷன் தப்பாயிருச்சு, எங்கேயோ தவறு பண்ணியிருக்காரு, மிஸ் பண்ணியிருக்காரு. நீ வர படங்கள்ல திருத்திக்கிட்டாருன்னா ஓகே. தளபதி 68 இன்னொரு விஷயம் என்னன்னா, வெங்கட் பிரபு வந்து லாஸ்ட் ஒரு 2 படம் சரியா போகல. அந்த கஸ்டடின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி வந்து மன்மதில்லை, அது லாக்டவுன்ல எடுத்ததுங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கல அவரோட படங்கள்ல. ஸோ விஜய்க்குமே வந்து அது ஃபாலோ ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சொல்றாங்க இது மங்காத்தா மாதிரி பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கருத்து என்ன இல்லை? இல்லை, நிச்சயமா இந்த படம் வந்து கண்டிப்பா பேசு பொருளா இருக்கும். ஏன் பேசு பொருளா இருக்கும் அப்படின்னா, நகைச்சுவையா இருக்கிற டீம் எல்லாம் உள்ள இருக்காங்க. அது விஜய்க்கு வந்து நகைச்சுவை வந்து சூப்பரா இருக்கும். சின்ன பசங்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். குழந்தைகள் ரொம்பவே ரசிப்பாங்க. மேனரிசம் ஒரு ரஜினிக்கு எப்படி ஒரு மேனரிசம் இருக்கோ அது மாதிரியான அதே ஃபேன் ஃபாலோவர்ஸ், குட்டி பசங்க மொத்த பேரும் ரஜினியை வந்து விரும்புற மாதிரி விஜய் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த வைப்பாரு. அதுவும் இல்லாம ஃபேமிலி சென்டிமெண்டல் நிறைய இருக்கும் கண்டிப்பா உள்ள. ஆக்ஷன் இருந்தா கூட ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரத்தம் வெட்டு குத்தாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையா தான் இருக்கும். மோகன் இருக்காரு, மைக் மோகன் உள்ள வந்திருக்காரு. முதல் முறையா வில்லனா நிறைய படங்கள் பண்ணிருக்காரு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கா வந்திருக்காரு. இப்ப ஹரான் ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதுல வில்லனா பண்றாரு. அந்த பிரசாந்த் இருக்காரு, விடிவி கணேஷ் இருக்காரு. இந்த வெங்கட் பிரபுவோட டீம் இருக்குல்ல, பிரேம்ஜி, வைபவ், இந்த டீம் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 ரோல்ன்றாங்க. யங்ஸ்டரா காட்ட போறான்றாங்க, சின்ன வயசு 25 வயசு ஆளா காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால படம் கலர்ஃபுல்லா இருக்கும், நிச்சயமா பேசு பொருளா இருக்கும் சார். இல்லை பிரசாந்த்ல வந்து விஜய் சாரோட ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விஜய், அஜித், பிரசாந்த் இவங்க 3 பேர் தான் மிகப்பெரிய போட்டியா இருந்தாங்க. இப்போ அவர் வந்து விஜய் சார் படங்கள் நடிக்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா அவர் வந்து ரொம்ப கேப் விட்டாரு அவரோட கெரியர்ல. இல்ல, அதுக்கு பல காரணங்கள் சார். பர்சனலாவும் பல்வேறு விஷயங்கள், நெருக்கடிகள். நல்ல மனிதர், எனக்கெல்லாம் நல்ல நட்பு. அவங்க அப்பாவும் ரொம்ப நட்பு வட்டாரம், ரொம்ப நல்ல மரியாதை தெரிந்தவர்கள். அதனால வந்து இந்த தாமதமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடம் தான். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் சினிமா கேரியர் எப்போ வேணா வரும் போகும் சார். ஆனா தன்னுடைய தனி மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்க வந்து நிறைய வருத்தங்கள். ஏன்னா நம்மள நல்ல நேர்மையா பழகிறவங்களோட அந்த வாழ்க்கை வந்து இப்படி ஆகும்போது கஷ்டமா இருக்குது. இந்த படம் வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு சார். அந்த கண்ண படம் எடுத்து வச்சிருக்காரு, பெரிய செலவு பண்ணியிருக்காங்க, அதுல ஹீரோவை பண்ணியிருக்காரு. அந்த படம் வெற்றி பெற்ற படம், அது ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப நாள் அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. ஆக அவர் கன்வின்ஸ் ஆகிறாருன்னா அந்த கதையும் கதாபாத்திரமும் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அவர் நடிக்கிறாரு. நிச்சயமா அவர் பேசு பொருளா இருக்கும். திரும்ப பிரசாந்த் அடுத்த இடத்துக்கு வந்து நிச்சயமா இன்னொரு உயர்வு இருக்கும் அவருக்கு. சரி சார், இவ்வளவு கேள்விக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. நம்ம மீண்டும் இணைவோம், சினிமா பற்றி நிறைய பேசுவோம் சார். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. வணக்கம்.